Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அக்டோபர் 7ஆம் தேதி நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், மேலதிக விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அக்டோபர் 7ஆம் தேதி நாடாளுமன்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் குறித்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல விரிவான ஆலோசனை நடத்தப்படும் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கிறது. நமக்கெல்லாம் நினைவிருக்கலாம், கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளுடைய கடும் அமளி காரணமாக பல அலுவல்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டன. பிரதமர் தொடங்கி மத்திய அமைச்சர்கள், சபாநாயகர் எல்லாருமே அவையை நடத்த அனுமதிங்க, நீங்க எதை பற்றி விவாதிக்க விரும்பினாலும் அதை பற்றி விவாதிக்கலாம், ஆனா அவையை முடக்காதீங்க அப்படின்னு பலமுறை கேட்டும் கூட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பெரிய அளவுக்கு ஆக்டிவா, அதாவது அலுவல்கள் பாதிக்கப்பட்டன பெரிய அளவுக்கு. இந்த நிலைமையில வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரையாவது சிறப்பாக நடத்துவதற்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல கேட்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தைச் சேர்ந்த திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் ஆன பிறகு கூட்டக்கூடிய முதல் அனைத்து கட்சி கூட்டமாக இது இருக்கிறது. அதே போல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் தான் அவர் தலைமையில் நடக்க போகிற முதல் கூட்டத்தொடராகவும் இருப்பதனால இந்த அனைத்து கட்சி கூட்டம் தமிழகத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.